Tripathi Filmfare Award வாங்கின ஒரு ஆக்ட்ரஸ், சிறந்த நடிகை. ஆல்மோஸ்ட் 11 வருஷத்துக்கு அப்புறமா டிரெக்டா ஒரு தமிழ் ஃபிலிம்ல இவங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். டிரெக்டா நான் சொல்ல விரும்புறேன் மேம். அண்ட் முத்தழக, பருத்தி வீரன்ல முத்தழக யாராலுமே மறக்க முடியும். இப்போ கொட்டேஷன் கேங்ல சகுந்தலாவா வந்து மிரட்டி இருக்காங்க ட்ரெய்லர்ல. Put your hands together everybody for our very favorite, very very busy Priyamani அவர்கள். கேக்குதா? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? கொஞ்சம் ஹாப்பியா இருங்களேன். கேக்குது, சிரிச்சு கேக்கு, ஏன்னு கொஞ்சம் பில்டப் கொடுங்களேன், கொஞ்சம் மூட இது பண்ண சொல்லுங்களேன். கிளாப் பண்ணுங்க, கமான். இன்னைக்கு இந்த கொட்டேஷன் கேங் ஆர் QG ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் லெங்க்தியா நான் பேசுவேன், பரவாயில்லையா? இல்லை கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணவா? பேசலாமா? நிறைய பேசணுமா? என்னங்க கண்டென்ட்டே இதவா? நிறைய தேங்க்யூ சொல்லணும்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ விவேக்கு சொல்லணும். இது வந்து கொரோனா டைம், கோவிட் டைம்ல எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு லாக்டவுன் வந்த டைம்ல விவேக் என்ன ஃபோன் பண்ணி, ஃபோன் இல்லை ஆக்சுவலி விவேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி கதையை சொன்னாரு. இது ரொம்ப பிடிச்சது. ஆனா அது இந்த கதை இல்லை, அது வேற கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தது, மீடியால எல்லாம் வந்தது. ஆனா இப்போ வாட் எவர் ரீசன் அது வந்து டேக் ஆஃப் ஆகல. கட் டு ஐ திங்க் வெரி ஒரு மேபி அவ்வளோ கேப்பும் இல்லை, திடீர்னு மறுபடியும் விவேக்கோட கால், இன்னொரு படம் இருக்கு மேடம் நீங்க பண்ணணும். சரி சொல்லுங்க. ஸோ ஜூம்ல வந்து எனக்கு இந்த கதையை சொன்னாரு. சொல்லி இம்மீடியட்லி நான் வந்து ஃபேமிலிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஐ செட் எஸ் நம்ம பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப ஒரு ரஸ்டிக், ஒரு வெரி ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரோல் நான் இது வரைக்கும் நான் என் கரியரில் பண்ணது கிடையாது. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் டூயிங் இட். ஸோ எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் தட் அந்த ஒரு கிக் இருந்தது, பண்ணலாம் நல்லா இருக்கும்னு. ஸோ ஐ ஹோப் விவேக், சகுந்தலா I've lived up to your expectation as Shakku, and I hope Shakku comes to life and everybody likes the character, because idu nejamave Vivek oda blood, sweat and tears in the padathula theriyudhu, over shot la theriyudhu. And அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தாசன்னா இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே விவேக் வந்து நல்லா புழிஞ்ச நல்ல வேலை வாங்கியிருக்காரு. ஆனா ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் நீங்க இவர் லிட்டில் லீனியன்ட், அவ்வளோ புரிஞ்ச வேலை வாங்கல. ஆனாலும் அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலை வாங்கியிருக்காரு எல்லார்கிட்டையும். ஸோ விவேக் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். இன்னொரு தேங்க்யூ காயத்ரிக்கு சொல்லணும். யூ ஆர் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் அந்த ஒரு இந்த படம் நம்ம பண்ணித்தான் ஆகணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த படத்தை யூ டுக் இட் ஃபார்வர்ட். ஸோ காயத்ரி உங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அது இல்லாம தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்க ப்ராஸ்தட்டிக் இல்லாம இந்த அளவுக்கு நாங்க எல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கோமா இல்லையா இது எங்களுக்கு தெரியாது. அது இப்போ கேமரால பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் மிகப்பெரிய நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. அந்த பேஷன்ஸ், அந்த உங்க லெவல் ஆஃப் பேஷன்ஸ், அவ்வளோ பேஷண்டா இருந்து இல்லை மேடம் உங்களுக்கு பண்ணலாம் இந்த ஸ்டண்ட். பிகாஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஃபைட்ஸ் ஐ திங்க் எனக்கு தான் இருந்திருக்கு இந்த படத்துல. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் ஷாட்டா தான் பண்ணியிருக்கோம் நாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாஸ்டர் அந்த பேஷன்ஸை வச்சு இல்லை உங்களுக்கு பண்ணலாம், நீங்க பண்ணலாம், கண்டிப்பா நீங்க பண்ணலாம்னு சொல்லி அந்த பேஷன்ஸை வச்சு ஐ ஹோப் நாங்க வந்து கரெக்டா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நாங்க நம்புறோம் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். உங்களுக்கு பாய் பாய் சொல்லுவீங்க இல்ல? இனிஷியலா நாங்க பார்க்கும்போது டிஓபி யாரு எங்க, நான் மேடம் நான் தான் டிஓபின்னு சொன்னேன். டிஓபி
ஓகே வாங்க நம்ம வேலை பண்ணலாம்னு சொல்லி அவ்வளோ அருமையா எங்களை எல்லாரும் நீங்க காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் அஸ் ஸோ வண்டர்ஃபுல்லி. பிகாஸ் உங்க கண்ணு மூலமா தான் நாங்க படமே பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் ஸோ வண்டர்ஃபுல்லி. நவ் கமிங் டு தி ஆர்டிஸ்ட், என்னோட கண்ணு அக்ஷயா. ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த படத்துல என்னோடும் எனக்கும் அக்ஷயாக்கும் இருக்கிற தட் ஐ திங்க் எங்களுக்கு தான் ஜாஸ்தி சீன்ஸே இருக்கு இந்த படத்துல. So Akshay, thank you so much for being very patient with me, acting so wonderfully with me, and especially எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு ஒரு நைட் ஷூட் நாங்க முன்னாடி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஆக்சென்ட் ஒரு எனக்கு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வரல. அப்போ அக்ஷயா அங்கேருந்து பேக்ல இருந்து இல்ல நீங்க பண்ணுங்க பரவாயில்ல உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ டைம் டு டைம் என்ன வந்து ஷி யூஸ் டு கீ மீ ஃப்ரம் த பிஹைண்ட் சேயிங் இல்ல இல்ல உங்களுக்கு பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த யூனோ முறைச்சு பாருங்க நல்லா இருக்கும், இல்ல ஃபைட் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் என்கரேஜ்மெண்ட் மை டார்லிங். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் பிரதீப், அவ்வளோ சீன்ஸ் நமக்கு இல்லை ஆனாலும் ஐ என்ஜாய் thoroughly working with you and you're a wonderful actor. டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் உங்களை நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த சீனை நான் பார்த்தேன் டப்பிங் பண்ணும்போது. ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Now coming to Sunny. Sunny எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்க மைண்ட்ல இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இமேஜ் பிரேக் ஆயிடும். அது ஐ வில் கேரண்டி தட் பிகாஸ் you can expect the unexpected, especially when it comes to Sunny-ஓட கேரக்டர். அவங்க கேரக்டர் பேரு வந்து பத்மா. அவங்க சும்மா வந்து போற கேரக்டர் இல்லை, அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் எஸ்பெஷலி when it comes to Sunny. அண்ட் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சீனும் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன் இந்த ஃபிலிம். அது ஏன் என்னன்னு அது படம் கூடி சீக்கிரமா ஜூலைல வரும்போது நீங்க பாப்பீங்க. அண்ட் another very important person, Jackie Shroff sir, இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஆனாலும் ஐ திங்க் he is always there with us in spirit. அண்ட் அவர் ரொம்ப அருமையா அந்த கேரக்டர் இது பண்ணியிருக்காரு. ஸோ உங்க சப்போர்ட் உங்க என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு தேவை. ஸோ படம் வரும்போது எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யுவர் லவ், சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாலிவுட் வரையுமே இவங்களை தெரியாத யாருமே இருக்க முடியாது. இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். கொட்டேஷன் கேங்ல ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம், யாருமே இடிக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்காங்க. சொன்ன மாதிரி பத்மா, ப்ளீஸ் put all your hands together for our one and only Sunny Leone, everybody. First of all, thank you so much. And I think so many details of the film and everybody who's worked on it, everyone has given those, so I'll try and keep it short and sweet. I'll tell you one story. There's many directors and many people that come to me on a daily or many times a week, and they say, this role is going to change your image. And when I hear this, it's great. I'm so happy because they believe in their film and their story. But it's very rare that someone actually does change my image and change who I am for the sake of something so big and so powerful and creating a character for me, and you believed in me. So thank you very much for that. Thank you for sitting on the floor with me in my house and going through every single word in this script that I had. It was amazing. And then the artistry in this film, the shots in this film, you saw it. It's gorgeous. So what you've created is absolutely beautiful, and everyone worked so hard. So thank you so much. I am a small part of your enormous, grand film, and hopefully, based on everybody who's here, every seat is full. And we're expecting everybody to put the word out and make sure that everybody comes out and sees this film. So go Quotation Gang. Thank you, guys. We're definitely going to be supporting the film, Sunny, and we give our word for it. We give our promise for it. Thank you, and we love you. வந்திருக்க எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸில் வந்து எல்லோரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஐ திங்க் நம்ம ஒரு 2-3 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 2 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. மீடியா ஹஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம்.
all these time. So first of all, thanks to all the media who have come up here. சரி, படத்துக்கு போவோம். ஓகே, ஸோ படத்தில் வந்து மெயினாக ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். காயத்ரி சுரேஷ் அவங்க வந்து ஃபிலிமினாட்டி என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு கம்பெனி வந்து பாம்பேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஷீ வாண்டட் டு ஸ்டார்ட் அ ஃபிலிம். அப்போ வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஐடியாவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. அது ஸ்மால் அப்படி டெவலப் ஆகி வி ஸ்டார்டட் அண்ட் இட் பிகம் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மேம் வச்சு தான், பிரியாமணி மேம் வச்சு தான் பண்ணோம். அது லேட்டர் ஆன் சன்னி லியோன் மேம் உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜாக்கி ஷெரஃப் உள்ள வந்தார், அப்புறம் ஜேபி சார் வந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் உள்ளே வந்து இட் பிகம் பிக். ஸோ ஓவரால் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஷூட்டிங் ப்ராசஸில் இதோ இந்த டீம்லாம் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் கொட்டேஷன் திரும்பி கூப்பிட்டு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா பாம்பேல ஷூட் பண்ண வேண்டியது. பாம்பே டீம் கிட்ட ஏக்மால் தோத்து கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம பேசுறது அவனுக்கு புரியாமல் 2 கேமராமேன் ஓடிட்டான். ஸோ உண்மை தான். ஸோ இட் டிடன்ட் ஒர்க். நம்ம வந்து என்னதான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வாசனை நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஊர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எமோஷனலாக நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால எல்லாருமே சென்னையிலேருந்து நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணி டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் கேமராமேன் பற்றி சொல்லணும், அருண் பத்மநாபன். நாங்கள் ப்ரெப்லாம் பண்ணலங்க. அவர் ஸ்கிரிப்ட் படித்தாரான்னு தெரிலங்க. பட் அதுக்கப்புறமா நாங்கள் காஷ்மீரில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ காஷ்மீரில் மீட் பண்ணி ஒரு 1 month நாங்கள் ஒர்க் பண்ணோம் அந்த ப்ராஜெக்டை. ஸோ அதுக்கப்புறம் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணார் காஷ்மீரில். நமக்கு நம்ம ஊர் ரூட்டே தெரியல, அந்த ஒரு ரூட்டில் போய் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி அங்கே நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்தது. ஒரு நாளும் ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தது, ரோட் பிளாக்கேஜஸ் இருந்தது. இங்கே நிறைய படம் அதுக்கப்புறம் வந்துருச்சு, பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அவர் வந்து எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன், இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் காஷ்மீரில், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ காஷ்மீர் ஷூட் முடித்தோம். அதுக்கப்புறமா பாம்பேயில் பண்ணோம். ஸோ பாம்பே வாஸ் அதுவும் ரொம்ப டாஸ்க்காக நல்லா இருந்தது. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நாங்கள் ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி பட் ப்ராஜெக்டில் வந்து டீட்டெயிலிங் தேவைப்பட்டதுனால நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபியில் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபியில் தான் நாங்கள் நிறைய செக்டார்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணி நிறைய ரிஹர்சல் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் டூ ஹை. ஸோ அது முக்கியமாக பாம்பேயில் நடந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணோம். ஸோ கேமராமேன் சப்போர்ட் வாஸ் அமேசிங். அவர் வந்து ஆல்ரெடி படம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ மகாமுனி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணார். ஸோ அப்புறம் எடிட்டர், காலேஜ் ஜூனியர், சண்டை தான். இப்போ பார்த்தெல்லாம் சண்டை, ஒரு ஷாட்டுக்கும் சண்டை போட்டு பேசல. எத்தனை 1 வருஷம் பேசாமல் இருந்தோம். நடுவில் பேசவே மாட்டேன்டா, கோச்சுக்கு நைட்டான மெசேஜ் அனுப்புகிறவங்களாம் ஆயிடுச்சு. என்னென்னா 4 கதை இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது அதில். இப்போ பேப்பரில் இன்டர்லிங்க் பண்ணுறது, ஹைப்பர் லிங்க் கான்டென்ட்ன்றதுனால அகெயின் ஒரு படத்துக்கு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கிறதுனால எடிட் ப்ராசஸ் அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இதை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவர். ஸோ அது அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து எனக்கு பிரகாஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிக்காக மாஸ்டரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா ரிஹர்சல் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரிஹர்சல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து அக்யூரேசி ஃபார் ஃபில்மிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் வந்து அவர் போய் சொல்கிறாருங்க. அவரோட 1 வருஷம் நான் ஃபோனில் வந்து கதை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அவர் மறந்துட்டார். அவர் இந்த படத்தில் இந்த மாதிரி இப்படி, சகுந்தலா அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. 1 வருஷம் கழிச்சு தான் ஒன்று எழுதியிருக்கேன்ட்டு அந்த மூடில் கரெக்டாக தானே. ஸோ அப்படி டக்குன்னு பேசவே இல்லை, பார்க்கல, பேசியிருக்கோம். ஆனால் ஸோ தட் இஸ் ஒன். அப்புறம் தாசனை பற்றிலாம் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை. பட் அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். எஸ்பெஷலாக ஒரு மேக்கப் சாருக்கு போட்டோம், அஷ்ரஃப் சாருக்கு. ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ், அதை திருப்பி ஃபில்ம் மேக்கிங்குள்ளேயே வரேன். ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஸ்தட்டிக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டருக்கு. அதுவும் ஒரு ரியல் இது வந்து லைவ் ஆக்ஷனில் பண்ணும்போது இவர் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபில்ம் மேக்கர்ஸுக்கெலாம் ரொம்ப
ரொம்ப பெரிய ப்ளஸ் இது. ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து வெளியூரில் வந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன லைன் போடுறதுக்கே அது சார் லைன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து அது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் சில விஷயம் பண்ணும்போது அதோட லைஃப் நல்லா இருக்கு. ஸோ அதனால் தாசனன் வந்து அமேசிங் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். படம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 4 மணி நேரம் உட்காந்து போட்டேன், 8 மணி நேரம், அவ்வளோலாம் வேலை இல்லை. அதை கரெக்டாக பண்ணான். ஸோ அதனால் சிங்கிள் ஹேண்டடாக நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன் அது டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் சொல்லிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தாங்க. காஷ்மீரில் ஒரு ப்ரொடக்ஷன் கோபி லைன் பண்ணார். என் ஃப்ரெண்டு நவீன் பேக் வந்து கூடவே இருந்தார் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில். அவர் வந்து என் கூட தான் எப்போவுமே ஃபுல்லாக ப்ரொடக்ஷன்லேருந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது. இஸ் பீன் ட்ராவலிங். அத்னான் ஷேக்னும் அவரும் இருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வாஸ் குட். பாம்பேயில் ப்ரொடக்ஷன் நாயுடு, இங்கே ரவி, எல்லாருமே நான் கொடுக்குற எல்லா இதையும் வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு கொண்டு வர்றது ஒரு டாஸ்க் தான். பிகாஸ் ஒரு ஸ்கெடியூலுக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் இருந்ததுனால. ஸோ தென் ஆக்டர்ஸ் இவங்க வந்து எனக்கு தாரத்தப்பட்டில் இவங்க ஒர்க் பண்ண ஆட்டக்காரி இவங்க. ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களுக்கு தூக்கிட்டு போனேன் எல்லாத்தையும் என்னம்மா அப்படின்ற இவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. பாலா சார் வந்து உங்களுக்கு தெரியும் சார் எப்படின்னு. சாரோட டீட்டெயிலிங் ஒர்க்கில் வந்து இவங்க நிறைய வாட்டி ஆடுவாங்க. கால்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். ஒரு 30 ஒரு 100 200 டான்சர்ஸ் இருக்கும்போது இவங்களும் அதே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. கால்லாம் வீங்கிடும். நான் பார்த்துருக்கேன். அதனால ரொம்ப எனக்கு ஆசை அவங்கள வந்து படத்தில் இது பண்ணணும். எப்போ எழுதுனா கண்ணகின்னு ஒரு கேரக்டர்னா பண்ணுறீங்களான்னு. ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அது கதைக்கு அப்படியே அமைஞ்சது. பிரதீப் வந்து என் காலேஜ் மேட். ஸோ அவரும் வந்து ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கார். நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பட் இதுலேயும் அவர் ஹஸ் டன் சம்திங் குட். நீங்கள் பாருங்கள். ஸோ அது அப்புறம் பிரியாமணி மேம் வந்து ஆல்ரெடி மேமே கதை சொல்லிட்டாங்க உங்களுக்கு. சரி, எல்லாருக்குமே ஒரு லைன், ஒரு கதை எழுதும்போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி, கதைக்கே ஸ்பார்க் அவங்க தாங்க அப்படின்றது தான் கண்டென்ட். முன்னெல்லாம் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சகுந்தலான்ற கேரக்டர் வந்து நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்லோவாக ஆட் ஆன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஜூம் கால் நரேஷனுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் ஆன் த ப்ராசஸ் வந்து நாங்கள் இதில் பெரிய ஹைலைட் மேம்க்கு எனக்கு பிடிச்சது என்னென்னா, எவ்ரி ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆகும்போதும் அவங்க அதே மீட்டரில் ஷி மெயின்டைன்ஸ் கேரக்டர் ஆஃப்டர் லைக் லாங் கேப் சேயிங். அந்த இதில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்புறம் சன்னி லியோன் மேம், இவங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் நடிப்பாங்களானே ஐ ஹேட் அ வெரி டவுட் ஷி வில் நாட் ஆக்ட். ஃபுல் பிளாக் நடிக்க நம்ம அதான் நினச்சேன். பட் அது அவங்க இன்னொருத்தங்க ப்ரொடியூசர் இருக்காங்களே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான் அவங்க எப்பவுமே பண்ணலாம், யாரும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ சைட் இல்லை ட்ரை பண்ணலாங்க, நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வி ட்ரை. ஒரு செஷனில் ஷீ லைக் ஐ செட் பியூட்டிஃபுல் சைக்கோ அப்படின்னு அதை சொன்னேன் நான் அவங்கள அந்த இதில் ஸ்டோரி நரேஷனில். ஸோ அது வந்து அந்த நரேஷனில் சொன்னோம். அவங்களும் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரெப்க்கு கூடயே இருந்தாங்க. வி டிட் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன். அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன். அப்புறம் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் பேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு, நிக்கலாம் பேஜஸ் வந்து. தென் ஐ அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம் தேர். இது தேவையே இல்லை. நான் வந்து நிறைய ஐ ஃபெட் வித் லாட் ஆஃப் டயலாக்ஸ் அண்ட் ஷி டிட் ஹர் பெஸ்ட். அந்த டயலாக் செஷனில் த டெடிகேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டெடிகேஷன் இன் டீட்டெயிலிங் த டயலாக் டெலிவரிலாம் வந்து வி ஹேட் லாட் ஆஃப் வீடியோஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் மேக்கப்பும் வந்து ஐ திங்க் சன்னி மேமோட மேக்கப் வந்து ஷி ஹேட் ஹர் ஓன் டீம் வேர் அந்த டீட்டெயிலிங்லாம் அவங்களே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான மேக்கப் மெட்டீரியல் எல்லாமே அவங்க டீம், த என்டையர் டீம் ஆஃப் சன்னி லியோன் மேம் வந்து they were so on point to get that look done. So they are very professional in that way. So அது on top of it அவங்கள ஷூட்டிங்கில் பண்ண டார்ச்சர் ரொம்ப அதிகம். நான்
ஸோ அதுவும் அவங்க ரொம்ப சரி அவனோ கண்ணாடிக்காரன் கூப்பிடுறான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் ஷி டிட் ஹர் பெஸ்ட், அது ஒன்று. ஸோ ஃபைனலி ஜாக்கி ஷெராஃப் சார், அவரை பற்றி சொன்னால் பேசிகிட்டே போகலாம். ஸோ சார் வந்து ஒரே மாதம் தான், நம்ம போய் கதையை சொன்னால் கூட வச்சுப்பார், நீ எங்கேயும் போகாத இங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அவர் கூட அரைஞ்சு கறந்து அவர் கூட இருந்துட்டு அவர் கூடயே அவருக்கு புரிய வச்சு சில விஷயம்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேபி சாராவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷி குடன்ட் கம், பட் ஷி ஹாஸ் ஆல்சோ டன் அ கிரேட் டெசிஷன் இன் டூயிங் சர்டன் திங்ஸ். பேபி சார் அது வந்து இன்னும் நிறைய ரிவீல் ஆகும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஷி ஹாஸ் டன் ஹர் பெஸ்ட் இன் இட். அப்புறம் ஜேபி சார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜேபி சார் கிளம்பிட்டாங்களா? ஓகே. ஸோ ஜேபி சார் வந்து சாரா அப்பாவாக பண்ணியிருக்காங்க. அவரும் ரொம்ப சிம்பிளாக வந்தார், பட் முடிச்சுட்டு போயிட்டாரு. அஷ்ரஃப் சார், அவரை மீட் பண்ண, அவருக்கு தான் அந்த பிளாக் மேக்கப் அந்த இது ஃபயர் இது பண்ணோம் நாங்கள். அவரும் ரொம்ப நீங்கள் அவரை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொன்னாங்க. ஷூட்டில் வந்து அவர் யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டார். ஒரு காஃபி வந்து அவர் நம்ம கேட்டால் தான் அவர் குடிப்பாருன்ற மாதிரி. லைக் அவராக வந்து ஒரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப லைவாக நேச்சரில் கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அவர் கூட பார்க்கும்போது ரொம்ப வெரி நேச்சர் கனெக்டட் பர்சன் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் என்னால் மறக்கவே முடியல, யாருமே இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அந்த கேரவன் இல்லை, சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, பட் ஆனால் அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். டேரக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இல்லை கேரவனுக்கு போவோம், லைக் முடிச்சு அப்படியே அடுத்த ஷாட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஹி இஸ் டன் அ பெஸ்ட். ஸோ ஓவராலாக த காம்பினேஷன் ஆஃப் சன்னி மேம் அண்ட் பிரியாமணி மேம், ஜாக்கி ஷெராஃப் சார், எல்லாரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் டாஸ்காக இருந்தது. பட் தே ஆல் டிட் இன் அ வெரி ப்ரொஃபஷனல், எத்திக்கல். அண்ட் அந்த இதை இவங்க சொன்னாங்கல்ல, நான் சீனியர் ஜூனியர் பார்க்காம ஒரு கொலாப் பண்ணாங்க. And I thanks all the people who work in this project for all the hard work and delay and everything. So you guys please watch in the theater. ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய ஃபிலிம் மேக்கிங்கில் இன்னும் ரொம்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் டு give little bit of extra emotion in theater. So that differs நினைக்கிறேன். Yeah. So thank you everybody. அதெல்லாம் வேண்டாம். Thank you. ரொம்ப நன்றி சார். உங்களோட லேபர் ஆஃப் லவ் ஜூலைல வந்து தியேட்டர்ல நாங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ண போறோம், ஃபுல் அன்பு கொடுக்க போறோம். பிகாஸ் த மூவி அண்ட் ஆல் த லேபர் really deserves all of it. இப்போ